நில்லுங்க ஆண்டி. என்னாச்சு? அட நீங்க என்ன பண்றீங்க? நான் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் ஏன் பண்றீங்க? என்கிட்ட கொடுங்க. ஐயோ, நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க தெரியுமா? இது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். நீங்க மாப்பிள்ள இதெல்லாம் செய்ய கூடாது. அட என்ன நீங்க இன்னும் மாப்பிள அது இதுன்னு? என்ன மாப்பிள? ஆண்டி, இப்ப எல்லாம் மாப்பிள்ளைங்க புள்ளைங்க மாதிரி தான். சரி சரி. மாப்பிள்ளைக்கு முன்னாடி உங்க மகன். என்ன கிருத்திகா? மா, ஹெல்ப் பண்ண விடுங்க. நம்ம ஃபேமிலி தானே. கொஞ்சம் வேலை பண்ணாலும் இட்ஸ் ஓகே தான். அப்ப இந்தாங்க. தேங்க்யூ. அடடடா, என்னோட பீகு குட்டி என்ன பண்றாங்க? பா, தாத்தா கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம். பா. இல்ல, அப்பாவோட தான். அப்பாவுடையா? அப்ப தாத்தாக்கா நாளைக்கு டின்னர் உங்க கூட. இப்ப பழம் விடுங்க. ஓகே. அப்ப பழம். பழம் என்ன இதெல்லாம்? சீக்கிரம் வாங்க. நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு எங்க போறீங்க? அது நாங்க பிசினஸ் மீட்டிங்க்கு போறோம் அத்தை. அதுக்கே மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு பிசினஸ் மீட்டிங்னு சொல்ற. இத கொஞ்சம் நீ ஹாப்பியா கூட சொல்லலாம்ல. இந்த ஆப்ல பிசினஸ் மீட்டிங் கொண்டு போவியா? பிசினஸ் மீட்டிங்க்கு ஹாப்பியாவா? நம்ம பணம் அங்க தான் சம்பாதிக்கிறோம். நீங்க நிக்கிறீங்க. அவங்க நேரத்துக்கு வந்திருப்பாங்க. ஐயோ, இந்த பையன் இவ்ளோ பேனிக் ஆனா என்ன பண்றது? அட இன்னும் அவங்க வந்திருக்க மாட்டாங்கடா. நாங்க அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வருவாங்க. சில்லாரு. ரிஷப் பண்ணா நான் பேனிக் ஆகல. அவங்க வெளியாளு கண்டிப்பா கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்க. சரி. யாருப்பா அது? சித்தப்பா இன்வெஸ்டர்ஸ் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க டைம்க்கு வந்துருவாங்க. அவங்க நம்ம பழைய கிளையண்ட்ஸ். அவங்க ஒரு மீட்டிங்காக வராங்க. சோ டின்னர் கம் மீட்டிங். பிரீதா, நீ இன்னைக்கு எனக்காக வெயிட் பண்ணு. நான் வர்றதுக்கு முன்னாடி தூங்கிடாத. ஏன்னா இன்னைக்கு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கரண், நாம மீட்டிங் தான் போறோம். சீக்கிரம் மீட்டிங் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருவோம். அப்படியா சொல்ற? தட்ஸ் a good news. அப்பா, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுப்பா. நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு. சம்திங் இஸ் ராங். கரண், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம நீ அவரை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? நான் இருக்கல, நான் ஹேண்டில் பண்றேன். எதுக்கு டென்ஷன் பண்ற? ரிஷப், கரண் சொல்றது நிஜமா? நான் எப்ப உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உண்மையாதான் சொல்றேன். சித்தப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க அந்த ஃப்ராட தேட முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். நாங்க கண்டுபிடிச்சிரோம். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நாங்க முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். முயற்சி தான். இன்னும் எந்த சொல்யூஷனும் கிடைக்கல. யார் ஃப்ராடத்தனம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா ஹோப்ஃபுல்லி யாருன்னு கண்டுபிடிச்சிடுவோம். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் விசாரிங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டைம்ல கம்பெனில ஃப்ராட் நடந்திருக்கோ அந்த டைம்ல ஏதாவது ஒரு புது ஆள் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. ஏதாச்சும் புது ஆளை ரெக்ரூட் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலை எப்பவும் புது ஆளுங்க தான் பாப்பாங்க. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அவரோட பாஸ்ட் ரெக்கார்டை செக் பண்ணுங்க. நல்லா விசாரிங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். பிரீதா, பிசியோதெரபியை பத்தி பேசல, பிசினஸ் பத்தி தான் பேசுறோம். அத்தை, இவங்க தான் இருக்காங்கல்ல, ஹேண்டில் பண்ணிப்பாங்க. எந்த விஷயத்துல நாலேஜ் இல்லையோ அத பத்தி பேசவே கூடாது. இல்ல கரிநாத்த, she is absolutely right. சில நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை கண்டு காணாம விட்டுருவோம். ஆனா சொல்யூஷன் அதுல தான் மறைஞ்சிருக்கும். பிரீதா, வண்டர்ஃபுல் ஐடியா. நான் நாளைக்கே ஆபீஸ்க்கு போய் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ. என் கூட சேர்ந்து பிரீதா எவ்வளவு ஸ்மார்ட் ஆயிட்டான்னு பாத்தீங்களா? கர்ணனா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஸ்மார்ட் தான். டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்மார்ட்டா தான் இருப்பாங்க. அவங்க இன்டெலிஜென்ஸை டவுட் பண்ணாதீங்க. ஆனா நடுவுல அண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க, அப்செட்டா இருந்தாங்க. இதெல்லாம் எல்லார் லைஃப்லயும் நடக்கிறது தானே. ஆனா அண்ணி இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. முன்ன இருந்த பிரீதா அண்ணி மாதிரி மாறிட்டாங்க. இல்ல நீ முன்ன இருந்த பிரீதாவா? அட, அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஸ்பார்க் திரும்ப வந்துருச்சு இல்ல? உனக்குள்ள கூட அந்த ஸ்பார்க் திரும்பி வந்துருச்சாப்பா? நடுவுல நீ கொஞ்ச நாள் இல்லாம இருந்த, அப்ப நிம்மதியா இருந்தது. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா பிரீதா புராணத்தை? பிரீதா வாவுன்னா உடனே ரிஷபும் வாவுன்னு. பிரீதா மொக்கன்னா ரிஷபும் உடனே மொக்கன்னு. உன் அண்ணன் புத்தியை காட்டிட்டால, இப்ப கிளம்பலாமா? பிசினஸ் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. இவன் முன்னாடி நான் யாரையாவது பாராட்டிட்டா இவனால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. போதும் வா. Cause I am the best. ஓகேப்பா, பெஸ்ட் ஆஃப் லக். ஆல் தி பெஸ்ட். நான் இது வந்துறேன்.
பிஹு ஏந்திரிமா, தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கணும். இல்லம்மா எனக்கு பால் வேண்டாம். ஆ சரி, அப்படின்னா தூங்கு. கண்ணை மூடிக்கோ. அம்மா, ம் குக்குக்கு டாய்ஸோட தூங்கணுமா? ஏன்? ஏன்னா இதுக்கு டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த பிங்க் டால் இருக்குல்ல, அது குக்குவோட ஃபேவரெட். அப்படியா? அப்ப அந்த பிங்க் டால் குக்குவோட ஃபேவரட்டா? ஆமாம்மா, அதனால நான் இப்போ டாய் ரூம்ல தூங்கணும். குக்குக்கு தானே டாய் ரூம்ல தூங்கணும். நீங்க ஏன் அங்க போய் தூங்கணும்? ஏன்னா குக்கு என்னோட ஃபேவரெட். சரி, அப்போ குக்குவோட ஃபேவரட் டால் பிங்க் டால். அப்போ குக்கு அது பக்கத்துல தூங்குவா. உங்களோட ஃபேவரட் குக்கு. சோ நீங்க குக்கு பக்கத்துல தூங்குவீங்க. அண்ட் என்னோட ஃபேவரட் நீதான். அப்படின்னா நானும் உங்க கூட டாய் ரூம்லயே தூங்குறேன். சரியா? டாய் ரூம்லயா? ஆமா, நானும் உங்க கூட டாய் ரூம்லயே தூங்குறேன். சரிங்களா? ஓகே. வாங்க. ஆனா ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பாலை குடிக்கணும். முதல்ல பால் வேண்டான்னு சொன்னீங்க. ஆனா இப்போ டாய் ரூம்ல தூங்கணும்னா கண்டிப்பா பால் குடிச்சாகணும். சரியா? பால் குடிப்பல? So good to have in India. கிரேட். நாம இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலை எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. நீங்க இந்த விஷயத்துக்காக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அட, of course. Why not? In fact, it's a pleasure to host you. But நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். எல்லா செலிப்ரேஷனும் ட்ரிங்க்ஸோட தான் இருக்கணும்னு அவசியமே இல்ல. நாம டின்னர் மட்டும் கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ். எப்படியும் எல்லா செலிப்ரேஷன்களும் ஸ்வீட்டோட தான் ஆரம்பிக்கும். Absolutely. How sweet is that? Waiter. எஸ் சார். Hi. இவங்க என்னோட கெஸ்ட். இவங்கள ரிசோர்ட் டேபிள் கூட்டிட்டு போங்க. Okay, sir. And please feel free to order. I'll just join in 2 minutes. Yeah, sure. You carry on. தேங்க் யூ. நான் 2 minutesல ஏய் எங்க? நானும் வரேன். எங்க வர? நீ எங்க போறேன்னு? ஐயோ, நான் வாஷ்ரூமுக்கு போல. சரி, நீ எங்க போறியோ அங்க வரேன். ஐயோ, எதுக்கு இப்ப வளவளவலன்னு பேசிக்கிட்டே இருக்க? நான் ஷர்லினுக்கு ஃபோன் பண்ண போறேன். நான் வர லேட் ஆகும்னு சொல்லி அவளுக்கு சொல்லணும்ல, அதுக்காக ஃபோன் பண்றேன். ஓ, அவ்வளவு பயம். வைஃபியா? கவலைப்பட மாட்டேனா? சரி, அப்ப நான் போய் பிரீதாவுக்கு ஃபோன் பண்றேன். அப்போ நான் ஷர்லினுக்கு ஃபோன் பண்ணா நீ பிரீதாவுக்கு ஃபோன் பண்ணுவ. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். என்ன கைட்டியோட ட்ரை பண்றியா? இந்த மாதிரி எமோஷனல் டயலாக்லாம் பேசணும்னு வச்சுக்கோ. டேய், உன்னை கழட்டி விட்டுட்டு நான் எங்கடா போறேன்? ஓ காட். நான் இப்போ மைனஸ்ல போய்கிட்டு இருக்கேன். இப்போ இவன் அண்ணனுடைய சந்தேகம் இப்போதைக்கு என் மேலேயும் இருக்கு. இல்லைனா கூடிய சீக்கிரமே அப்புறமா அவனுக்கு தெரிஞ்சிடும். அது வேற யாரும் இல்லை, நான் தான். பிருத்வின்றதை தெரிஞ்சுப்பாங்க. அவன் பிஸ்னஸ் அழிக்க வந்தவன் நான் தானே தெரிஞ்சுப்பாங்க. அதனால நான் இப்போ எல்லாமே ப்ளஸ்ல பண்ண ஆரம்பிக்கணும். அதோட இந்த கிருத்திகா கிட்ட XXL+ மாறி ஆகணும். ஸோ தட் இவளுடைய அண்ணன் என்கிட்ட சண்டை போடும்போது இவ அவனுக்கு இல்லை, அவளுடைய புருஷனுக்காகத்தான் சண்டை போடுவா. அதாவது அது நான். அவளுடைய அண்ணனுங்களை ஓரம் கட்டிடுவா. என்ன? அதுதான் நானும் கேக்குறேன். என்னாச்சு கிருதி? எனக்கே தெரியல. காலையில இருந்து என்ன ப்ராப்ளம்னே புரியல. ஏன் இவ்ளோ ஹெடேக் வந்ததுன்னு எனக்கே தெரியல. தலை வெடிக்குது. இது எனக்கு கூட தெரியாது. ஹெட்டேக் ஏன் வருது? ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் இல்லல்ல. இது ஜோக்கா? லேம் ஜோக். ரொம்ப மொக்கையா இருக்கு. இல்ல, அதுக்காக வாட்சும் சிரிச்சல்ல. சிரிச்ச தலைவலி கொஞ்சம் குறைஞ்சிடும். அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல. உன்னுடைய தலைவலி இப்ப பறந்தே போயிடும். நீ படுத்துக்கோ, இங்க வந்து படுத்துக்கோ. வா, பொறுமையா. அட, நான் தான் இருக்கேன்ல. உன் தலைவலியை எப்படி சரி பண்றேன்னு மட்டும் பாரு. வேணா பாரு. இந்த மருந்து இருக்கே, இதை போட்டுக்கிட்டனா உன் தலைவலி இருக்குல்ல 500 கிலோமீட்டர் தூரமா ஓடிடும். எவ்வளோ? தேங்க்யூ. இப்ப என்ன ஆகும் தெரியுமா?
இன்னொரு மொக்க ஜோக்கா? மசாஜ். நான் உன் தலையில எண்ணெய் வச்சு ஒரு சூப்பரான மசாஜ் ஒன்று பண்ணுவேன். அப்படி பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? உன் தலைவலி 500 இல்ல 1000 கிலோமீட்டர் தூரமா ஓடி போயிடும். நான் பாட்டுக்கு பிருத்வி ஷெல்லனை பத்தி ரொம்பவே யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் அவங்களோட பாஸ்ட்னால. ஆனா கிருத்திகாவும் பிருத்வியும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அது ஒரு ஹாப்பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. படுத்துக்கோ படுத்துக்கோ. தேங்க் யூ so much ஹீரோ ஹபி. எப்படி இருக்கு? பெட்டர்? மச் பெட்டர். சரி, கண்ணை முடிக்கோ. ஓகே. கடவுளே, ப்ளீஸ் கிருத்திகாவை எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமாவே வச்சுக்கோ. போதும், கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு. ஓகேப்பா. இந்த ரிஷப் ஏன் எனக்கு கால் பண்றான்? நான் எடுக்க மாட்டேன். இது பேபியோட ஃபேவரட் ஃப்ரேக்ரன்ஸ். ஷெலின் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? கிடைச்சிருச்சு. என்னாச்சு? நீ என்ன பைத்தியமா? நீ என்ன பயமுறுத்திட்டு தெரியுமா? நான் நெட்வொர்க் கிடைக்குதான்னு பார்த்தேன். நெட்வொர்க் கிடைச்சிச்சா? இங்க கிடைக்குது. ஆனா ஷெர்லின் ஃபோன் எடுக்கலையே. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன். இல்லைன்னா அவ தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. தூங்காம எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஃபோன் பண்ணி எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீ தூங்கு, நான் வர லேட் ஆகும்னு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சா. சத்தியமா சான்ஸே இல்ல. எவ்வளவு பரிசுத்தமான புருஷனா இருக்க. அவ டென்ஷன் ஆக கூடாதுன்னு நீ டென்ஷன் ஆகுற. அவளுக்கு ஃபோன் பண்ணி நீ வர லேட் ஆகும்னு சொன்னா அவ தூங்குவான்னு நீ நினைக்கிற. அவுட்ஸ்டாண்டிங். வாய்ப்பே இல்ல ராஜா. ஏன் நல்ல புருஷனா இருப்பேன்ற கான்டாக்ட்ல நீ மட்டும் தான் சைன் பண்ணிருக்கியா என்ன? இல்லையே, நான் ஒரு நல்ல புருஷன் தான். என்ன பிரீதா நல்லவன். நான் ஒரு நல்ல புருஷன் தான், ஏன்னா என் மாமா என்னோட இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். அம்மா உண்மையிலேயே உன்னை ஒரு நல்ல புள்ளைய பெற்றிருக்காங்க. ஏன் அப்ப உன்னை கெட்ட புள்ளைய பெற்றிருக்காங்களா என்ன? இல்லையே. அப்புறம் என்ன? என்ன தி கரணா அவங்க பெற்றிருக்காங்க. எதுக்கு சிரிக்கிற? சரி, நீ ஒரு வேலை பண்ணு, நீ பிரீதாக்கு ஃபோன் பண்ணு. அதை பண்ணதான் இங்க வந்த. இரு நான் ஃபோன் பண்றேன். நான் இருந்து என்ன பண்ண போறேன்? நீ ஃபோன் பண்ணு. இங்க இரு, கால் பண்றேன். எங்க இருக்க பேபி? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். கதவு மூடு. My favorite fragrance. Wow. For my favorite Prithvi baby. பேபி, நான் ஒன்று சொல்லவா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். சொல்லு. அந்த உருப்படாத பிசினஸ் மேன் அந்த ரிஷபும் புருஷன் இங்க இல்லாதப்போ என் வாழ்க்கை இங்க நல்லா இருந்தது. எல்லாம் ஸ்மூத்தா, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தது. ஆனா அவன் திரும்பி வந்ததுல இருந்து என் மண்டை காஞ்சி போச்சு. அவன் இங்க இல்லாதப்போ பஞ்சாயத்து பண்ண யாருமே இல்ல. ஆனா அவன் திரும்பி வந்ததுல இருந்து எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? உனக்கு தெரியுமா? உன்னை ஃப்ரீயா சந்திக்க கூட முடியல. இது வரைக்கும் திருட்டுத்தனமா சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? உன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பேபி. அப்படின்னா நீ என் மேல ஜெலஸா இருக்கியா? அஃப்கோர்ஸ் ஜெலஸா இருக்கேன். எப்படி ஜெலஸாகாம இருக்க முடியும்? ஆஃப்டர் ஆல் அந்த உருப்படாத பிசினஸ் மேன் என்னுடைய காதலிய கம் ஹாஃப் லைஃப் பொண்டாட்டிய பறிச்சிட்டான்ல. எப்படி ஜெலஸா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? So sweet. சொல்லு. என்ன சொல்லு? அதே கொஞ்சம் அன்பா சொல்லலாம்ல, கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கலாம்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏற்கனவே ரொம்ப ஸ்வீட் தான். அதுதான் எனக்கு தெரியுமே. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ரிஷப் ஷெர்லினை காதலிக்கிறான். கரண், உனக்கு என்ன? குட், இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆனா நல்ல புருஷனா காதலிக்கிறானே. ஐயோ பிரீதா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. கண்டதை உளறிட்டு இருக்கான். நீ வாய் மூடுறியா? என்ன உளற? பிரீதா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஷெர்லினுக்கு ஃபோன் பண்ணி நான் வர லேட் ஆகும், நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம், ஸ்பீக்கர்ல போடுறேன், இப்ப சொல்லு. பிரீதா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் ஷெர்லினுக்கு ஏன் ஃபோன் பண்ணேன்னா அவ டென்ஷன் ஆயிட்டு இருப்பா.
நான் வர்ற கொஞ்சம் லேட் ஆகும்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அவ டென்ஷன் ஆகாம இருப்பாள்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இவன் பாட்டுக்கு ஏதோ கதை கட்டிட்டு இருக்கான். ரிஷப் சார், நீங்க உண்மையிலேயே ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச் பிரீதா, நீங்க மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிறீங்க. ஆக்சுவலாக நான் இதை சொல்கிறதுக்கு தான் இப்போ கால் பண்ணேன். ரிஷப் அண்ணா ஷர்லின் நான் ரொம்ப லவ் பண்ணுறான். பிரீதா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஷர்லின் எனக்காக முடிச்சுக்கிட்டு இருப்பா, டென்ஷன் ஆயிடுவா, எனக்காக வெயிட் பண்ணுவா. ஸோ அவ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க போய் அவகிட்ட நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும், உங்களை தூங்க சொன்னாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா, நான் இப்பவே போய் சொல்லிடுறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ. ஏய் பிரீதா, எனக்காக ஒரு வேலை செய்யறியா? மிஸ்ஸஸ் கரண் கிட்ட போய் கரண் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிடுறீங்களா? பரவாயில்ல, சரி, ஓகே, பாய். பாய். ஸோ நீ என் காலை வர்றதுக்காக ஃபோன் பண்ணியா? உனக்குன்னு எந்த வேலையும் இல்லையா? நான் சும்மா ஜாலிக்காக ஃபோன் பண்ணேன். ஜாலி ஆயிட்டியா? ஓ, ரொம்ப ஜாலியாக இருக்கேன். வா சாப்பிடலாம். டேய், நீ என்ன மனுஷன்டா நீ? போய் ஷர்லின் கிட்ட சொல்லிடலாம். ரிஷப் சார் அவளுக்காக எவ்வளோ கேர் பண்றாரு, அவளை எவ்வளோ காதலிக்கிறாரு. ஆனா இந்த ஷர்லின் எப்ப திருந்துவானே தெரியல. என்னையா என்னாச்சு? எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு நாளே ரொம்ப விசித்திரமா இருக்கு. அடிக்கடி நெகட்டிவா ஃபீல் ஆகுது. அதாவது பேபி எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கு. ஆனா எப்படி தோணுதுன்னா யூ வில் நெவர் நோ என்ன தப்பு நடக்கும்னு. சரியான நேரம் எப்ப தப்பாவுமே தெரியல. இல்ல காலம் மாறதுக்கு டைம் எடுக்குமா என்ன? ரிஷப்க்கும் சந்தேகம் வந்துருச்சு. பிசினஸ்ல பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, கூடிய சீக்கிரம் நான் மிஸ்ஸஸ் லூத்தராங்கிற டேக்ல இருந்து ஃப்ரீ ஆயிடுவேன். லீகலி, சோஷியலி, அதாவது எல்லா விதத்திலையும் நான் மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா ஆயிடுவேன். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நம்ம 2 பேரும் கூடிய சீக்கிரமே நம்ம இலக்கை அடைய போறோம். நாம நம்மளோட இலக்கை அடைஞ்ச உடனே இந்த லூத்ராஸ்க்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீ யாருங்கிறது தெரியும். அவங்களுக்கு உனக்கு இருக்கிற கனெக்ஷன் தெரியும். நீ கரெக்டா சொன்ன. அன்னைக்கு இந்த ஃபேமிலிக்கு அவங்க நிலைமை புரிய வரும். பேபி அவங்க பல சந்தர்ப்பத்தில் உன்னை என்னையும் பல தடவை அவமானப்படுத்திருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அது புரியும். அவங்க எப்பயுமே ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா தெரியறாங்கல்ல, அன்னைக்கு அவங்களுக்கு யாரு ஸ்மார்ட்னு தெரிய வரும். நம்ம 2 பேரும் தான் பெரிய ஆள் யாருன்னு தெரியும். அதுவும் நம்ம தான். நான் அந்த ஃபேமிலியை முழுசா நடுரோட்டுக்கு கொண்டு வந்துருவேன். முழுசா கொண்டு வந்துருவேன். ட்ரஸ்ட் மீ. ஐ ட்ரஸ்ட் யூ. என்னாச்சு? அட ரொம்ப நாள் கழிச்சு முத்தம் கிடைச்சதா, அதான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அப்ப இந்த மாதிரி உனக்கு டெய்லி நடக்கும், நீ ரெடியா இருந்துக்கோ. ஏன்னா உனக்கு இந்த மாதிரி கிசஸ் கிடைக்கும். கூசுது என் நிஜமா கூசுது. நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. அவ்வளவுதான். நீ எனக்கு இதே மாதிரி முத்தம் கொடுத்துக்கிட்டே இரு. நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். உன்னையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே. நீ பாட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி கிஸ் பண்றது? பேபி போதும், நிறுத்து. சில முத்தத்தை நாளைக்கு, நாளான்னைக்கு, அப்புறம் எதிர்காலத்துக்கெல்லாம் மிச்ச வையேன். நோ, என்கிட்ட கிசஸ் பேங்க் இருக்கு. உனக்கு கிசஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் எவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்கு அசிங்கமா இல்ல? பிரீதா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வாயை மூடு. தப்பா பாத்துக்கிட்டு இருக்கேனா? நீங்க பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நான் என் கண்ணால பார்த்தேன். அதோட நீங்க பேசுனது கூட நான் வெளியில இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஷர்லின்,
நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல நான் திருந்திருவேன், பிருத்வி கூட எல்லா கனெக்ஷன்ஸையும் கட் பண்ணிடுவேன்னு சொன்ன, ஒரு நல்ல பொண்ணா மாற முயற்சி பண்ணுவேன்னு சொன்ன. அதை கேட்டு நானும் நம்பினேன். உனக்கு புத்தி வந்துருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, உனக்கு மூளைங்கிற ஒரு விஷயம் கடவுள் கொடுக்கவே இல்ல, சுத்தமா இல்ல. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருந்தா அது வெறும் அசிங்கம் மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் அசிங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறமும் எப்படி இப்படி இருக்க முடியுது? இப்படியா கட்டி பிடிச்சிட்டு நிப்பீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இப்படி எல்லாம் பார்க்க முடியுது? அசிங்கமாவே இல்லையா உங்க 2 பேருக்குமே? இங்க பாரு பிருத்வி, இப்பதானே நீ கிருத்திகா கிட்ட மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த, ரொம்ப கேர் பண்ற மாதிரி நடிச்ச. இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ அவளுக்கு ஹெட்டேக் மாத்திரை கொடுத்தியா இல்ல தூக்க மாத்திரை கொடுத்தியா? அப்பதானே அவ தூங்குனதும் நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்க முடியும்.